பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய ஆராதனைக்கு டிஎம்சி ஜலபாங் தாசை, டிஎம்சி பூசி மற்றும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். I would like to welcome all of you to join our TMC Pusing TMC Jalapang Tasik series. கண்களை மூடி இந்த வேலையை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட விசேஷமாக உங்களுடைய பாதத்திலே எங்கள் ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் துதி வேலையிலும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிற வேலையிலும் நீர் எங்கள் ஆராதனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரலும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய உன்னதமான கரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் இருக்கணும் என்று ஜெபிக்கிறது போல இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் கிரிகை செய்கிறது போலவே உங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரிகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாருங்கள், நாம் யாவரும் தொடர்ந்து துதிக்குள்ளுக்குள் கடந்து செல்வோம். வாருங்கள் தேவ ஜனங்களே, நம்மளை உண்டாக்கின தேவனை நம்ம பாடல் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் ஆண்டவர் மகிமை நிறைந்த கர்த்தராக இருக்கிறார், மாட்சிமை தங்கிய தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைக்கு உரியது என்று சொல்லி நம் தேவனை நம்ம பாடுவோமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் உண்மை தொழுதுவோம் என்ற பாடலை கரம் தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உலகால் யாவுமே மாறினில் வணங்கிடுவே. உலகால் யாவுமே மாறினில் வணங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியை கண்டுமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியை கண்டுமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் துதித்திடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் துதித்திடுவோம். மகிழ்வுடன் துதித்திடுவோம். உம்மை மகிழ்வுடன் துதித்திடுவோம்.
நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ராஜா உம்முடைய அப்பா உம்முடைய வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டு வருகிறீர்கள். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் ஜனங்களோட பிரயாணம் பண்ண கர்த்தர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தில் எங்களோடு கூட வருகிறீர்கள். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரியவர் ஆண்டவரே, என் வல்லமையானவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருப்பவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நபர்கள் சொல்லுகிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை ஆண்டவரே மாற்றம் போதும் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை you.
சொல்ல வேண்டும் என்றார். கர்த்தரையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போராதையா. 1000 ஆண்டுகள் போராதையா. இன்றி வாழ்வேது இறைவா. இன்றி வாழ்வேது இறைவா. இன்றி வாழ்வேது இறைவா. இன்றி வாழ்வேது தேவா. உலகத்தில் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளைப் போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளைப் போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா. நீரின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா. நீரின்றி மகிழ்வேது தேவா. அப்பா நீர் மாத்திரம் என் வாழ்க்கை ஆண்டவரே. அப்பா நீர் மாத்திரம் ஆண்டவரே சர்வமாக இருக்கின்ற ஆண்டவரே. அப்பா எவ்வளவு நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் தகப்பனே 1000 ஆண்டுகள் கூட போதாது சுவாமி. அப்பா உங்களுடைய நன்மையினால் எங்களை மொழி சுற்றுகிறீர், அதற்காக நாங்கள் மேல் ஆதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நன்மையினால் தகப்பனே வழி நடத்துகிறீர், அதற்காக நாங்கள் மேல் ஆதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவாதி தேவி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ராஜாதிராஜ் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதை பாதுகாத்து ஆண்டவரே, உன் கண்மணி போல இதை பாதுகாத்து வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ராஜா உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உங்களுடைய வாக்கு மூலியமாக நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்களோட கிட்டி நெருங்க வேண்டும் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே. ராஜா நீர் பேசும் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் சுவாமி. சகலத்தையும் ஆண்டவரே எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காக மரித்து எங்களுக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்து எங்களுக்காக மீண்டும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் நாங்கள் வேண்டி கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கலந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த 3 திருச்சபையிலும் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் வரலும் உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்தி வந்தவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே உடைய பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து உமக்கு பிரியமான பாதையில வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற தேவைகள் நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு குடும்பங்கள் கடந்து போகிற காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய பாதத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பமான நேரத்திலே அவர்கள் தேவைகளை சந்தித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க முடியும். இதோ மீண்டுமாக ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை உம்முடைய ரத்தத்தினால் மூடிக்கொண்டு நீர் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேலையிலும் விசேஷமாக ஜெபிக்கும் போது TMC ஜலப்பாங் தாசி ஆண்டவரே மற்றும் பூசியில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் நாங்கள் நினைவு கூறும்போது சரீரத்துல பலவீனமாக சரீரத்துல வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னதமான கரத்தை அவர்கள் மேல் வைத்து இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் எங்க இருந்தாலும் அவர்களை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் நீர் விடுவைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
உடைய பிள்ளைகளுக்கு வழி இருக்கிற இடங்களை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் ஆண்டவரே. வியாதிஸ்தர்களை உங்கள் இடத்துல கொண்டு வரும்போது நீர் விடுதலை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் உங்களுடைய பிள்ளைகளை விடுவைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேலையிலும் கூட மறுபடியுமாக மலேசியா தேசத்தின் முழுவதும் நாங்கள் சபைகளை திருப்பி ஆராதிக்க உங்களுடைய பிள்ளைகள் ஆராதனையில கலந்து கொள்ள ஆண்டவரே நாங்கள் இந்த செய்கிற ஆயுத்தங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இந்த SOPயை நாங்கள் ஒவ்வொரு சபைகளும் ஃபாலோ பண்ண கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 12 வயசுக்கு கீழே உள்ளவர்கள் ஆராதனைக்கு வர முடியாததை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒரு மனமாய் உடைய சமூகத்துக்கு திருப்பி வருவதற்கு ஆண்டவரே நீர் எல்லாரையும் ஆசீர்வதித்து எல்லாரும் சபைக்கு வர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கும் போது சீக்கிரமாக எங்களுடைய கவர்மெண்ட்ல ஆண்டவரே ஒரு வித்தியாசம், ஒரு மாறுதலை காண நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளும் எல்லா விசுவாசிகளும் எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட தொடர்ந்து நாங்கள் கேட்க போற தேவனுடைய வார்த்தைக்காக உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற மகன் மேலும் ஆண்டவரே சுவாமி பாஸ்டர் கெல்வின் மேலும் ஆண்டவரை கேட்கிற எல்லாத்து மேலும் இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் கேட்கிற சத்தியத்துக்குள்ள நடக்க எங்களை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி ராஜா, உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து தகப்பனே, இது முதல் வாரமாக இருக்கிறது, ஜூலைல ஃபர்ஸ்ட் வீக்காக இருக்கிறது அரிசி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பர்த்டே செலிப்ரேஷனும் வெட்டிங் அனிவர்சரி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த 7ஆம் மாதம் பிறந்தவர்கள், ஆண்டவரே திருமணம் செய்தவர்கள் ஆண்டவரே, அவர்கள் நாட்களை நினைத்து உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய உன்னதமான கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையில இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்தவர் நீ தொடர்ந்து எங்களோடு இருந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தில் ஒரு மனப்படுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த அன்றைக்கு உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குறைகளை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு TMC தாசே பூசிங் மற்றும் நம் ஜலாப்பாங் சபை மக்கள் மத்தியில பேசுவதற்கு அடுத்த வாய்ப்புக்கு நிச்சயமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிறகு நம்ம தலைமை போதகர் பாஸ்டர் பால்மணிக்கும் நம்மளுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஷாவின்க்கும் நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆல்சோ தி LCC லீடர்ஸ். அன்பான தேவஜனமே, நம்ம தேவன் வார்த்தைக்கு போறதுக்கு முன்பதாக நம்ம ஜெபித்து ஆரம்பிப்போம். இந்த வேலையை கர்த்தர் நம்மளோடு பேச வேண்டும் சொல்லி ஒரு வாஞ்சோடு காத்திருப்போம். தேவன் நிச்சயமாக நம்மளோடு பேசுவார். வாருங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் சொல்லி ஒரு வாஞ்சோடு காத்திருக்கிற இந்த பிள்ளைகளை தேவன் நீர் பார்க்கிறேன். நிச்சயமாக இந்த பிள்ளைகளோடு தேவன் நீர் பேசுவீர் சொல்லி விசுவாசினப்பா. தேவனே, இந்த தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது எங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே இதெல்லாம் கனி கொடுக்காத கிளைகள் இருக்குது, ஆனால் அதை வெட்டி வீசி விட்டு ஆண்டவரை கனி கொடுக்கும் கிளையாக மாற்றுவீர் சொல்லி செபிக்கிறோம் அப்பா. தேவனே, நாங்கள் உமக்காக ஆண்டவரை வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனாக, உண்மையான கிறிஸ்தவனாக வாழ எங்கள் கத்துத்தாரும். கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ராஜா. கர்த்தாவே, நீரே எங்களோட தேவன். இந்த நாளிலே எங்களோடு பேச வேண்டும். அதை நாங்கள் கேட்டு நாங்கள் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். Genesis chapter 39 verses 21. But the Lord was with Joseph and showed him steadfast love and gave him favor in the sight of the keeper of the prison. May the Lord bless his reading. Amen.
அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ஜெனசிஸ் 37 இருந்து நான் பேசியிருக்கிறேன். நிச்சயமாக யோசேப்பின் கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? யோசேப்பின் கதையை நம்ம சண்டே ஸ்கூல்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்ல இருந்து நம்ம இப்ப புது கிறிஸ்துவலா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வகையில எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த தேவ செய்தியை கேட்டிருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கும் நிச்சயமாக தேவன் இன்னைக்கு நம்மளோட பேச போகிறார் சொல்லி. இன்னைக்குள்ள சபை நம்மளுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மகிமையிலிருந்து மறு மகிமைக்கு செல்வது. அதாவது தேவன் நம்மள ஒரு மகிமையில இப்போ இருக்கிற இடத்துல இருந்து மறு மகிமை, அதாவது உயர்ந்த ஒரு இடத்துல வைப்பதற்கு முன்பதாக சில காரியங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். அப்படிப்பட்ட காரியங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க இருக்கிறோம். We're going to look at how God is going to lift you up from one glory to another glory. It's not you are not going to live forever in this glory, but you're going to go higher. And I'm going to tell you today the story of Joseph and how God lifted him high. இன்னைக்கு தேவன் எப்படி யோசேப்பின் வாழ்க்கையிலே அவனை உயர்த்தினார் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அன்பான தேவஜனமே, யோசேப்போட வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்கு 17 வயசு இருக்கும் பொழுது இவருக்கு அப்பா அவனை ஒரு நாள் கூப்பிட்டு அவனுடைய அண்ணன்களுடைய காரியங்கள், அதாவது அவர் என்ன செய்கிறார்கள், எங்க போகிறார்கள், எப்படி அந்த ஆடெல்லாம் மேய்க்கிறார்கள் சொல்லி கண்காணித்து அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் சொல்லி ஜோசப் அப்பா ஜேக்கப், அதாவது இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிற யாக்கோப் என்பவர் இந்த காரியத்தை சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அப்பொழுது இந்த ஜோசப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது இவனோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போய் அவங்க அண்ணன் என்ன வேலை செய்யறாங்க, எல்லாம் சரியா செய்யறாங்களான்னு பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட ரிப்போர்ட் பண்றது. இன்னைக்கு சில வேலை நம்ம வீட்டுல அப்படி சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க இல்லைங்களா? அக்கா ராங்கி செஞ்சாங்களா, அண்ணன் ராங்கி செஞ்சாங்களா, ஓடியாந்து அவங்க அப்பா வீட்டுக்கு சொல்லுவாங்க பாருங்க, அப்பா இன்னைக்கு அக்கா இப்படி பண்ணாங்க, அண்ணன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில வேளையில் அது மாதிரி சொல்லும் பொழுது, அதாவது கோல் சொல்லும் பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, குத்தி விடுதுன்னு சொல்லுவாங்க நம்ம வார்த்தையில. அப்படி செய்து கொண்டே இருந்தால் சில வேளையில நம்மளுக்கு ஒரு விதமான இரிட்டேஷன் வந்துடும். See, no one likes to be accused, no one likes to be blamed. இல்லைங்களா? வாழ்க்கையில எப்பயுமே நம்மளுக்கு யாருமே நம்மள கை நீட்டி நீ இப்படி செய்யற நீ அப்படி செய்யறன்னு சொன்னாக்க யாருக்கும் பிடிக்காது. சோ அப்போ பார்க்கும் பொழுது இந்த ஜோசேப்பு மேலாக அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரியம் இருந்தது. அவர் ரொம்ப நேசித்தார் இந்த யோசேப்பை. ஆனா அவங்க அண்ணனை பார்க்கும் பொழுது அவங்க அண்ணன்களுக்கு யாருக்குமே யோசேப்பை பிடிக்காம போய்விட்டது. எதனால சொல்லி பாத்தீங்கன்னா, இவன் அவங்க அப்பாவுக்கு பிடித்தவன் மட்டும் அல்லாமல் இவன் அவங்களை பற்றி பழி செலுத்துவதும் இவங்க பழி இடுவதும் அதனாலே அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. They did not like Joseph because Joseph will come back and report to his father, and these people, these brothers especially, started to hate him. There was a sense of irritation begin to grow within them. அவங்களுக்குள்ளாக அந்த எரிச்சலின் ஆவி அவர்களுக்குள்ளாக வளர்கிறது நாம் பார்க்கிறோம். அந்த எரிச்சலை ஒன்றும் பயங்கரமாக ஒன்றும் மோசமாக ஆக்க வேண்டிய சூழ்நிலை எப்போ இது மோசமா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த யோசேப்புக்கு ஒரு சொற்பனம் வருகிறது. ஜோசப் begins to dream. சரிங்களா? அந்த கனவுல பார்க்கும் பொழுது அவருக்கு சுற்றிலும் அந்த பாத்தீங்கன்னா புல்லு கட்டி வைப்பாங்க, பாத்துருக்கீங்களா? மாடுக்கெல்லாம் புல்லு வைப்பாங்க, சாப்பாடு வைப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அது கட்டி வைப்பாங்க. சோ அதை கட்டி வைக்கும் பொழுது அது எல்லாமே யோசிப்பு நேராக விழுந்து வணங்குகிறது போல அவர் ஒரு சொற்பனத்தை கண்டு அவர் போய் அவங்க அண்ணன்கிட்ட சொல்றாரு. சரிங்களா? அது பாருங்க, எனக்கு இப்படி ஒரு கனவு கண்டேன். நீங்க நம்மள சில கனவு கண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு நல்லது நினைச்சுன்னா, நம்மளுக்கு தீங்கான காரியம் நினைச்சுன்னா நமக்கு நிச்சயமா பிடிக்காது. ஆனா நல்ல கனவா இருந்துச்சுன்னா எல்லாரும் உலகத்துக்கே சொல்லிட்டு வந்துருவோம், ஏன்னா அவர் மெசேஜ் பேன்ஸ் போட்டுற மாதிரி கனவு பண்ணலான்ட்டு இல்லைங்களா? அதே போல இவர் சொன்ன கனவை கேட்ட பிறகு இவங்க அண்ணன்களுக்கு எல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்னும் எரிச்சல் கூட வந்துச்சு. இவனுக்கு முன்னுக்காக நாம போயிட்டு வணங்க போறோமான்னு சொல்லி எரிச்சல் உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்புறம் 2வது கனவு வருகிறது நாம் பார்க்கிறோம். இந்த கதை நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த கனவை பார்த்து நான் சொல்லணும் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. ஒரு நட்சத்திரம்லாம் இருக்குது, சூரியன்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க வணங்குறது போல அவர் கனவு கண்டுகிறது நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எரிச்சல் மேல எரிச்சலை உண்டாக்கி கொண்டே இருந்தது யோசேப்பு மேலாக இந்த அண்ணன்களுக்கு. சோ ஒரு நாள் இந்த யோசேப்பு அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, போய் இவங்க அண்ணன் இங்க இருக்கிறாங்கன்னு பாரு, அவங்க சாப்பாடு கொடுத்துருவான்னு சொல்றாரு. அப்போ யோசிப்பு இப்பயும் போல எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனுக்கு கொடுத்த கலரான அந்த வசித்திரத்தை போட்டு அவர் போகிறது நான் பார்க்கிறோம். அதை போட்டு அவ்வளவுதான் போயிட்டே இருக்கும்போது அவங்க அண்ணன்களை காணும். அப்போ அவரு எல்லா இடத்துலயும் தேடி இருக்கும் பொழுது ஒருத்தர் கேட்கிறாரு, நீ யாரை தேடி இருக்க, ஏன் இந்த இடத்துல தேடி இருக்க, எங்க போறன்னு சொல்லி கேட்கும் பொழுது இவர் கேட்கிறாரு, என் அண்ணெல்லாம் எங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வந்திருக்கிறேன், அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க வந்திருக்கிறேன். அப்போ அவர் சொல்ல, டோத்தான் என்ற ஒரு இடத்துல உங்க அண்ணெல்லாம் உட்காந்து இருக்கிறாங்க, அங்க போய் நீ பார்க்கலாம் அவங்களன்னு சொல்லி யோசிப்பும் போறாரு. இப்ப போல அவருடைய இதயத்துல பாருங்க, அவருக்கு அவங்க அண்ணன்களுக்கு அவர் செய்யறதா தவறுன்னு அவருக்கு தெரியல.
அவர் நினைச்சாரு அவங்க அண்ணனுக்குலாம் அவர் ரொம்ப பிடிக்கும் போலன்னு சொல்லி இவரோட எண்ணத்துல அப்படி இருக்கிறார். ஆனா அந்த அண்ணன்களோட எண்ணத்துல பாத்தீங்கன்னாக்கா எரிச்சலுக்கு மேல எரிச்சல் உண்டாக்கும் பொழுது அவனை கொலை செய்ய வேண்டும் சொல்லி அவங்க திட்டமிடுகிறது நாம் பார்க்கிறோம். We see after so many years of being accused and so all these problems has acclimated in the brother's heart, they have now decided and plotted to kill Joseph. The moment they saw him coming from afar, they said, we shall kill this Joseph today. இன்னைக்கு இவனை கொண்டு போட்டுருவோம், போதும் இவனோட தொல்லை நம்மளுக்கு போதும் சொல்லி கொண்டு போட்டுருன்னு சொல்லி நினைக்கிறது அவங்க நம்ம பார்க்கிறோம். சில வேளை நம்மளும் இந்த மாதிரி தானே இருக்கிறோம். மித்தவங்க எப்படி யோசிக்கிறாங்க, மித்தவங்க என்ன செய்யறாங்கன்னு நம்மளுக்கு புரியாம சில வேளை நம்ம எல்லாரையும் நம்புவோம். நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிற ஒரு காரியம் பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நம்புறவர்கள் சில வேளையில் நம்மளுக்கே துரோகம் செய்கிற காலம் உண்டு. அது யோசிப்பின் வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளுக்குள்ளாக ஒரு விதமான எரிச்சல் வரலாம். ஏன் இப்படி இருக்கிறாங்க, அண்ணனுக்கு தானே பாசம் கட்டிருக்கலாமே, ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா நீங்க பாருங்க, ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்றேன், தேவனுடைய திட்டம்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய ஆரம்ப காலத்துல நம்மளுக்கு இந்த கதையை தெரியாம வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு விதமான எரிச்சல் ஏற்படலாம். தம்பியை கொலை பண்ண போறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா தேவனை அறிந்தவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, சில வேளை தீங்கான காரியத்தில் தேவன் நன்மையை உண்டாக்க செய்ய முடிகிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. இப்போ இவரோட ஜோசப்போட வாழ்க்கையில நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு மாறுதல் வரப்போகுது அவன் வாழ்க்கையில. அவங்க அப்பா வீட்டுல அவன் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அப்பா வீட்டுல நல்லா வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு, ஒரு பையனுக்கு, வாலிப பையனுக்கு அவன் வாழ்க்கையே மாற போகுதுன்னு தெரியல. அவனுக்கு சந்தோஷமா வரான், அண்ணனை பாக்குறான், சாப்பாடு கொடுக்குறான். அவங்க என்ன பண்றாங்கன்னா தூக்கி அவனை ஒரு கிணறுக்குள்ள போட்டுருக்கிறது நான் பாக்கிறோம். அந்த குழிக்குள்ள போட்டு அவன் சாகட்டும்னு சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு அண்ணன் இருக்கிறாரு பாருங்க, ரூபன் சொல்லி, அவர் சாவடிக்க வேண்டாம், அவர் நம்ம காப்பாற்ற வேண்டும் சொல்லி ஒரு எண்ணத்தோட அவனை கொன்னுறாதீங்க, அந்த கிணறுலயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இன்றைய நாளிலே ஒரு காரியம் சொல்ல பாருங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு காரியம், நம்மளுக்கு ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை ஏற்படலாம். இதெல்லாம் ஆண்டு என்னத்துக்கு நடக்க சொல்றாரு, விட்டாரு. இதெல்லாம் நடக்காம நேரா ஜோசப்போட கருத்து நம்மளுக்கு தெரியும், அவன் கடைசியில என்ன நடக்குதுன்னு சொல்லி இல்லைங்களா. அவனை வந்து கவர்னராக நியமிக்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஆனா ஏன் ஆண்டவர் இவனை வந்து இந்த ஒரு கிணறுக்குள்ள போடணும், இதெல்லாம் ஏன் அனுமதி கொடுத்தாரு ஆண்டவர்? ஏன் அவங்க அண்ணனுக்கு மனசுல எரிச்சல் வரதுக்கு உண்டாக்குனாரு? அதெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் எல்லாமே செஞ்சிருக்கலாம்னு சொல்லி. ஆனா நான் மட்டும் சொல்றேன், when God has a plan for you, it is not immediately that you are going to see the result. God has a plan for you where he will break you and will build you. உங்களுக்கு தேவன் வைத்திருக்க திட்டத்தை சில நேரம் உங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஆனா சில வேளையில் தேவனோட திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம உடைக்கப்படுவோம். அந்த உடைக்கப்படுகிற காலம் தான் இப்போ யோசேப்புக்கு வருகிறது. உடைக்கப்படுகிற காலம் எப்போன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ அண்ணன்களால ஏமாற்றப்பட்டு அவனுக்கு துரோகத்துல இருக்கிற ஒரு காலம், அதாவது அவனை துரோகம் செய்துட்டார்கள் சொல்லி அந்த ஒரு காலத்துக்குள்ளாக போகிறது பார்க்கிறோம். பிட்ரேயல், துரோகம். உடைக்கப்படுறது ஜோசப்போட வாழ்க்கையிலே துரோகம் அவன் சந்திக்கிறான், உடைக்கப்படுகிறான். அவனுக்கு அவனோட நிலைமை தெரியாது, என்ன நடக்க போகுதுன்ட்டு. அண்ணனுக்கு தூக்கி கிணறுல போட்டாங்க, நான் இங்கே கிடந்து சாக போறேன்னு யோசிச்சிருக்கலாம். 17 வயசு பையன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த ரூபன் பாத்தீங்கன்னா அந்த கட்டத்துல நம்ம பாக்குறோம், ரூபன் இந்த கிணறுக்குள்ள இவனை போட்டோன்னே அவர் போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் சேர்ந்து தான் வர்றாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா இஸ்மலாயிட்டு அந்த ஆளுங்க வரும் பொழுது இந்த யோசிப்பை வித்துடுறாங்கல்ல, விற்கும் பொழுது அதுக்கு பிறகுதான் ரூபன் வந்து திருப்பி கேட்கிறாரு, எங்க நம்ம தம்பியை காணும், நம்ம அப்பாட்ட என்ன சொல்ல போறோம்னு சொல்லி. சோ ரூபன் அந்த இடத்துல இல்லாத நேரத்துல தான் அந்த விற்கிறது காரியெல்லாம் நடக்குது. ஒருவேளை ரூபன் இருந்தாக்கா இது நடக்காம இருந்திருக்கலாம் இல்லைங்களா. அவன் சண்டை போட்டாது போறா, நம்ம தம்பியை வச்சு காப்பாத்திருப்பான் இல்லைங்களா. அவன் என்னோட நோக்கத்தை பாத்தீங்கன்னா அவனை காப்பாற்றணும் தான் அவன் நோக்கம் ரூபனுக்கு இல்லை. இப்ப நம்ம பார்க்கிறோம், ரூபனை பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கலாம், ஐயோ இவங்க இருந்திருந்தாக்கா அவனை காப்பாத்திருக்கலாமே, இவன் ஏன் போனான்னு சொல்லி. தேவனுடைய சித்தப்படி அவன் அங்க இருந்திருந்தாக்கா தேவனுடைய சித்தம் நிறைவேறி இருக்காது யோசேப்பின் வாழ்க்கையை. அதனாலதான் சில வேளை தேவன் அப்படிப்பட்டவர்களை நவுத்திடுவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சிலர் நம்ம நினைப்போம், நம்மளுக்கு எல்லாமே ஒத்தாசை கொடுக்கறதுக்கு எல்லாமே இருக்கிறாங்க, ஒருவேளை என்னை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி. நான் சில வேளை தேவனோட திட்டம் நிறைவேறது வரைக்கும் தேவன் அமைதியாகத்தான் இருப்பார். புரியுதுங்களா? உங்களுக்கு வரைக்கும் ஒத்தாசை கூட சிலர் உங்களுக்கு வராது. புரியுதுங்களா? அன்பான தேவஜனமே, இப்ப நம்ம பார்க்கிறோம், யோசேப்பை தூக்கி வித்துட்டாங்க. யோசேப்போட நிலைமை எப்படி இருக்குது பாத்தீங்கன்னாக்கா, அவனுக்கு என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தை குறித்து ஒண்ணுமே தெரியாமல் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? இப்போ தேவன் உடைக்கிறது கட்டத்தை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்பா வீட்டுல சாதாரணமாக எல்லா பாசமும் எல்லா அன்பும் கிடைத்த ஜோசப் வாழ்க்கையில் இப்ப அதெல்லாம் கடிக்காம போகும். அவன் நினைச்சிருக்கலாம், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நான் செத்து போயிருவேன், இனி எங்கேயோ கொண்டு போய் விற்க போறாங்க, என் நிலைமை இவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சிருக்கலாம்.
ஆனா தேவனுடைய பார்வையில ஜோசப் ஒண்ணும் முடியல. For God, Joseph was not finished. For God, he had a plan for Joseph. ஜோசப் குறித்து அவர் முன் குறித்தே அவருக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருந்தார் தேவன். அதனாலதான் இந்த காரியத்தை அனுமதி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ இவனை கொண்டு போய் விற்கிறார்கள். அவனை வேற எங்க வேணாலும் வித்திருக்கலாம். ஆனா போத்திபாரோட வீட்டுல விற்க வேண்டும் சொல்லி அது தேவனோட சித்தமாக இருக்குது நாம் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, he could have been sold to anyone. He could have been sold to someone who has a farm or something, but no. God had his plan and God sent Joseph to Potiphar. சரிங்களா? இப்போ போத்திபார் வீட்டுக்கு போகும் பொழுது யோசேப்பு அவன் வாழ்க்கை கொஞ்ச நாள் சேர்ந்து அந்த வீட்டுல வேலை செய்ய எல்லாமே சொகுசாக மாறுது அவனுக்கு. புரியுதுங்களா? அப்பா வீட்டுல நல்லா சந்தோஷமாக இருந்தான், விற்கப்பட்டான், உடைஞ்சு போட்ட நிலைமையில வந்தான். இப்ப மறுபடியும் எல்லாமே சரியா நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி அவன் பாக்குறது நம்ம பாக்கிறோம். அவனுக்குள்ளாக நிச்சயமாக ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் இல்லைங்களா? ஐயோ, எங்க அப்பா வீட்டுல இருந்தேன், இப்ப நீங்க கொண்டு வந்து வித்துட்டாங்க, ஆனா இப்ப நான் வளர என் வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்குது, என் வாழ்க்கையில என் தேவையெல்லாம் சந்திக்கப்படுது, என்னோட எஜமானனுக்கு என் மேல பிரியம் வந்துருச்சுன்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம் இல்லைங்களா ஜோசப்? If we would have been Joseph, that's the situation would have been, right? We would have thought, okay, fine, now I came from my father's house, I was broken, I was betrayed, but now I'm going back to the house of Potiphar where I'm going to be blessed. I'm seeing blessings in my life, you know. I'm being blessed, my master loves me, and all this, everything seems to be fine. புரியுதுங்களா? அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, அந்த சந்தோஷமாக இருக்கும் பொழுது போத்திபார் அவனை நம்பி எல்லா காரியங்களும் ஒப்படைக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, போத்திபார் மனைவி ஜோசப் வளர அவன் அழகாக தோற்றத்தில் காணப்பட்டதினால் அவன் மேல இச்சையான ஒரு கண்களை வைக்கிறது நாம் பார்க்கிறோம். She had a lustful eye upon Joseph. You know, அப்படி ஒரு இச்சையான கண்களை வைக்கும் பொழுது, சில வேளை நான் சின்ன பையனா இருக்கும் பொழுதுலாம் இந்த கதையை சொல்லும் பொழுது ஜோசப் ஓடினாரு அப்படிலாம் யோசிக்கும் பொழுது, ஜோசப் போத்திபார் மணிக்கிட்ட இருந்து ஓடிட்டாரு, அவங்க என்னமோ தவறு செய்ய பார்த்தாங்க சொல்லி பாக்குறோம். ஆனா வேதத்தை நம்ம நல்லா வாசிச்சு பார்த்தாக்கா, இந்த போத்திபார் மணி ஒரு வாட்டியில 2 வாட்டியில அவர் எத்தனையோ முறை அவர் பின்னாடி துரட்டி அவர் கூட ஒரு தவறான ஒரு உறவை வைத்துக் கொள்ள பார்த்தது போதிலும், இந்த யோசேப் ஒரு சிறு வயது பையன், அவர் நினைச்சிருந்தா அவர் தவறு செஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? If Joseph wanted, he could have done something. He could have done anything with Potiphar's wife. But we see Joseph choose to run away. யோசேப்பை பார்க்கும்போது நான் ஓடுனான்னு சொல்லி பார்க்கிறேன். ஆனா நான் சொல்றேன், யோசேப் ஓடினது அன்னைக்கு எதை விட்டு தெரியுங்களா? போத்திபார் மனைவி மட்டுமல்ல, போத்திபாரோட மனைவியில ரூபத்துல இருக்கிற அந்த பாவத்தை கண்டு ஓடுகிறது நான் பார்க்கிறேன். He ran away from that sin. He knew that sexual immorality will lead him to death. புரியுதுங்களா அன்பான தேவஜனமே? இச்சையின் அந்த விபச்சாரத்தின் ஆவி, இந்த விபச்சாரத்தின் பாவம் அவனை மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு செல்லும் சொல்லி அவன் புரிந்து கொண்டதுனாலதான் அந்த இச்சையின் ஆவியை கண்டு ஓடுகிறது நாம் பார்க்கிறோம், அந்த பாவத்தை கண்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு அநேக வேளை நம்மளை சுத்தி எவ்வளவோ பாவங்கள் இருக்கிறது. ஆனா சில வேளை நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? யாருமே பார்க்கலையே, யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி நம்ம பாவத்திலே விழுந்து அப்படியே கடக்கிறோம் தெரியுங்களா அன்பான தேவஜனமே? ஆனா போத்திபார் வீட்டுல இருக்கும் பொழுது என் எஜமானுக்கு நான் நேர்மையாக இருக்க வேண்டும், நான் போத்திபாரோட மனைவிக்கு இது எந்த ஒரு அசிங்கமான காரியத்துல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஓடுகிறது நாம் பார்க்கிறோம் அன்பான தேவஜனமே. இன்னைக்கு இயேசு உங்களோடு இருக்கும் பொழுது, உங்க இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் தான் உங்க எஜமானன்னு சொல்லி நீங்க புரிந்து கொண்டால் பாவமான ஜீவித்தை விட்டு ஓடுவோங்க. பாவத்தை கண்டா நம்மளுக்கு அருவருப்பா இருக்குங்க, அந்த பாவத்துல இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு வாஞ்சிக்க மாட்டோம். அந்த பாவத்தை கண்டாலே ஐயோ எனக்கு அழிவு வருதுன்னு சொல்லி ஓடுவோங்க. இன்னைக்கு அன்பான தேவஜனமே, இது புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப் கிட்ட இருந்து ஒரு காரியத்தை நம்ம முதலாவது கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், உடைக்கப்படுற நேரத்துல என் வாழ்க்கையில வருகிற உபத்திரத்தை கண்டு நான் பயப்படாம ஓட வேண்டும். I need to run away from all these sinful thoughts and sinful nature. புரியுதுங்களா அன்பான தேவஜனமே? இப்ப போத்திபார் மனைவியை பார்க்கிறோம், அவனை எப்படியாவது அடைய வேண்டும் சொல்லி நினைத்தார்கள், அவன் ஓடிட்டான், அவனுடைய வசித்திரத்தை வைத்து ஓடிட்டான். புரியுதுங்களா? இப்போ யோசேப்போட வாழ்க்கையில மறுபடியும் ஆண்டு உடைக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. We see in the life of Joseph, now God is going to break him again. இப்போ அவன் நல்ல அவங்க அப்பா வீட்டுல இருந்து உடைக்கப்பட்டு இங்க வந்தவன் இப்போ மறுபடியும் உடைக்கப்பட போறான். எங்கன்னு சொல்லி பாருங்க, போத்திபார் இவனை ரொம்ப நம்பினாரு, நேசித்தாரு, எல்லாம் இருந்தது. ஆனா மனைவியோட பேச்சை கேட்டுட்டு அவனை தூக்கி சிறையில போடுகிறது நான் பார்க்கிறேன். இல்லையா? அவனை தூக்கி சிறையில போடுகிறது நான் பார்க்கிறேன். இப்ப அன்பன் தேஜனே, இப்போ ஒருத்தனோட வாழ்க்கை எல்லாம் சரியாக போய் கொண்டிருக்கும் போது தூக்கி திடீர்னு சிறையில போடுறேன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? நிச்சயமாக உடஞ்சு போய் திருப்பி மறுபடியும் திரும்பியோமான்னு யோசிச்சிருப்பாங்க இல்லைங்களா? நம்ம அப்படிதான் சொல்லிப்போம், மறுபடியுமா என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, மறுபடியும் எனக்கு ஒரு துன்பமான்னு சொல்லி. அன்பான தேவஜனமே,
அவனுடைய வாழ்க்கையை தேவன் பாருங்க அற்புதமாக அவன் வணிக்கிறது நாம் பார்க்கிறோம். We see that the potter was actually was building him, was pottering him to be something beautiful, you know. நம்மளோட பார்வையில உடைக்க போறான்னு பாக்குறோம். ஆனா உடைக்கப்படும் போதுலாம் அவனை திருப்பி திருப்பி ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அழகாக உருவாக்குறார் சொல்லி நம்ம பாக்குறது சில நேரம் கத்துக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க வேண்டும். அன்பான தேவச்சனமே, உங்க வாழ்க்கையை நீங்க உடைக்கப்படுகிற சூழ்நிலையில தான் தேவன் நம்ம கட்ட முடியுங்க. இன்னைக்கு ஒரு பாத்திரம் உடைஞ்சிருந்தா தான் அந்த கூயவனால அதை சரிப்படுத்த முடியுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் பாக்குறோம், யோசேப்போட வாழ்க்கையில அவனை எப்படி வேணாலும் விட்டுருக்கலாம், தேவன் அவன் சாப்பிட்டு விட்டுருக்கலாம். ஆனா அவனை வணிக்கிறாரு, அவனை அழகா படிக்கணும், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி வாஞ்சித்ததினால் அவனை மறுபடியும் உடைத்து அவனை கட்டுகிறது நாம் பார்க்கிறோம். இப்போ அவனை சிறைச்சாலையில போட்ட பிறகு கூட அங்கேயும் சொற்பனத்துக்கு அவன் வியாக்கணம் செய்து அங்கே அவனோட பேரு மறுபடியும் அரண்மனைக்கு போய் அந்த அரண்மனையிலே அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். From the pit he went into the house of Potiphar. From Potiphar's house he went back into prison, yes, but from the prison he went back to palace. Do you know? புரியுதுங்களா அன்பான தேவஜனமே? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைப்போம், நான் பாவம் செஞ்சிட்டேன், ஒரு பெரிய பாவி, அதனாலதான் நான் செபித்தாலும் ஒரு ஜெபத்துக்கும் பதில் கிடைக்க மாட்டேங்குது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக இருக்குது, நான் வடத்து பாட்டுக்கிட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் செழிப்பாவே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு தேவன் உங்களை உடைச்சிட்டு இருக்காரு சொன்னால் உங்களை புதிதாக கட்ட போறார், உருவாக்க போகிறார் சொல்லி நீங்க விசுவாசிக்க வேண்டும் அன்பான தேவஜனமே. ஆனா அதுக்கு நான் சொல்றேன் பாருங்க, இப்ப போத்திபார் மனைவி வரும்போது ஓடலாம்னு சொன்ன பாத்தீங்களா, பாவத்தை விட்டு ஓடலாம். ஆனா நம்ம பாவத்திலே விழுந்துகிட்டு இருந்துட்டு பாவத்திலே போய் ஊறி போய் கலந்துட்டு ஆண்டவரே நான் பாவம் செய்யல, நான் அப்படியே கட்டிடுவார், என்னை சரிப்படுத்துறாங்க, ஒண்ணுமே நடக்காதுங்க. ஏன்னா ஜோசேப்போட வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் உத்தமனாக இருந்தான், நேர்மையாக இருந்தான், தேவன் அதனால தான் அவனை உடைத்தாலும் கட்டினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி மாற வேண்டும், யோசேப்பை போல மாற வேண்டுங்க. யோசேப்பை போல பாவத்தை கண்டு ஓட வேண்டுங்க. யோசேப்பை போல உடைக்கப்படும் போதெல்லாம் அவன் பார்த்தீங்கன்னா உடைக்கப்படும் போதெல்லாம் அந்த வார்த்தை போட்டுக்கான், தேவன் அவனோட இருந்தார் தெரியுங்களா. Even when he was in the prison, God was with him. It's the same God is with you today. இன்னைக்கு உங்க கூடயும் அதே தேவன் தாங்க இருக்கிறார். உங்க சூழ்நிலை கண்டு நீங்க பயப்படுறீங்களா? உங்க சூழ்நிலை கண்டு நீங்க நினைக்கிறீங்களா இதுதான் முடிஞ்சு, என் வாழ்க்கை இதுக்கு மேல திருப்பி நிக்கவே முடியாது என்னால நினைக்கிறீங்களா? ஆனா நான் சொல்றேன், உங்க தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. அல்லேலூயா. யோசேப்பு கூட இருந்த தேவனும் அதே தேவன் தான், இந்த டேவிட் கூட இருந்த தேவனும் அதே தேவன் தான், இன்னைக்கு உங்களோட இருக்கிற தேவனும் அதே தேவன் தாங்க. புரிந்து கொள்ள வேண்டும். உங்க தேவன் யார் என்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நம்ம தேவனை இவ்வளவு சின்னதா நம்ம நினைக்கிறோம், நான் ஒரு ரொம்ப பெரிதான தேவனாங்க. அல்லேலூயா. ரொம்ப பெரிதான தேவனுக்கு நம்ம தேவன். இன்னைக்கு இதை புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக யோசிப்பை போல் உடைக்கப்படும் போதெல்லாம் என் தேவனை உருவாக்க போகிறார். நான் இன்னைக்கு உடைக்கப்படுகிறது, நான் தேவனுக்கு நாளைக்கு சிறப்பான ஒரு பாத்திரமாக இருக்க போகிறேன்னு சொல்லி அந்த விசுவாசோடு நம்ம ஓட கத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கதை சொல்லி உங்கள்கிட்ட முடிக்க ஆசைப்படுகிறேன், ஒரு சாட்சி சொல்ல ஆசைப்படுகிறேன் சொல்லி. என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா அடிக்கடி நான் ஆண்டவருக்கு ரொம்ப போராடுவேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கிறோம், ஒரு நாள் பார்த்தா சண்டை, நான் சொல்லி நடந்துட்டுதான் இருக்கேன் என் வாழ்க்கை, ஏன் இப்படி இருக்கு என் வாழ்க்கை? What is happening to my life? Why am I struggling so much in my life, God? I came to serve you. அப்படின்னா சொல்லி ரொம்ப போராடுவேன் ஆண்டவர்கிட்ட. ஆனா இன்னைக்கு யோசிப்போட கதையை நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நல்லா புரிந்துக்கிறேன். என்னத்தை நான் புரிந்துக்கிட்டேன், என் தேவன் என்னை எவ்வளவு நேசித்தார்னா, என்னை உடைக்கும் பொழுது என் கூட இருந்து என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் சொன்ன எவ்வளவு ஒரு விசேஷமானவனாக இருக்கணும் ஆண்டு. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு கிறிஸ்துவன்ட்டு நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கடந்து போகிற ஒவ்வொருத்தருக்கு உங்க தேவனுக்கு தெரியுங்க. நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை உங்க தேவனுக்கு தெரியுங்க. நீங்க மனுஷர்கிட்ட நம்ம நல்லா சிரிச்சு பேசி மறிச்சிடலாம் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம், ஆனா தேவனுக்கு எல்லாமே தெரியும். தெரியுங்களா? நாளை குறித்த பயம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, சில பேருக்கு மரண பயம் இருக்கிறது. ஐயோ நான் நாளைக்கு எந்திரிப்பனா கூட தெரியல, எனக்கு இந்த வியாதி வந்துருமோ அந்த வியாதி வந்துருமோன்னு பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனா உங்க கூட இருக்கிற தேவன் ஒரு வியாதியை கொடுத்தா கூட அவர் சுகப்படுத்த முடியுங்கிற தேவனுங்க. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். குஷ்டரோகியை சுகப்படுத்தினா இல்லைங்களா, செத்த லாசருவை உயிர்த்தெழுத்த தேவனுங்க நம் தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது உடைக்கப்பட பொழுதெல்லாம் நீங்க உடைந்து போயிடக்கூடாது. உடைக்கப்படும் போதுதான் என் தேவன் நீங்க உடைக்கிறார். மறுமகிமைக்குள்ளாக நாங்கள் போக போகிறோம் சொல்லி விசுவாசிக்க வேண்டும். குடும்பமாக உடைக்கப்படுகிறீர்களா? ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஒரு மறுமகிமைக்குள்ள கொண்டு போக போகிறார் தெரியுங்களா? அதை நீங்க புரிந்து கொண்டால் நீங்க இன்னைக்கு செபிக்க ஆரம்பிக்க வேண்டும். தேவனை நான் உடைக்கப்படுகிறேன், அதோடைய பலனை நான் பார்க்க வேண்டும், அதோடைய கனியை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே, நீங்க என்னை உருவாக்குறதை உணர வேண்டும் ஆண்டவரை சொல்லி நம்ம செபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அன்பான தேவஜனமே, COVID-19 சொல்லி எல்லாமே பயந்து போய் உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். நிறைய பேர் கேட்கிறோம் பயப்படுறோம் COVID-19. நம்ம யாரும் பயப்படுங்க, யாரும் பயப்பட அவசியம் இல்லை நம்ம COVID-19க்கு இல்லைங்களா?
ஆனா தேவன் இன்னைக்கு இதை நம்மளுக்கு கொடுத்தது எதுனால தெரியுங்களா? இன்னைக்கு COVID-19 சபை சாத்திருக்கலாம், ஆனா நம்ம விசுவாசத்தை உடைக்க முடியாதுங்க. COVID-19 இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண முடியாம துதிக்க முடியாம இருக்கலாம் சபையில, ஆனா வீட்டுல துதிக்க முடியறது இல்ல, குடும்பத்தோட துதிக்கிறதுக்கு தேவன் நேரத்தை கொடுத்திருக்காருல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் சர்ச் நோண்டி தான் போய் செபிக்கணும், சர்ச் நோண்டி தான் தேவனை தேட முடியும்னு நினைச்சீங்கன்னாக்கா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல இது என்ன அது வந்திருக்காது, உங்களுக்கு ரிவைவலே வந்திருக்காது வீட்டுல முதல்ல. அல்லேலூயா. அதனால புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் இனிக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நம்ம உடைக்கிறார்னா கட்டுவார். அல்லேலூயா. வாருங்கள் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கர்த்தாவே இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே, தேவனே நாங்கள் உடைந்து போன நிலையில இருக்கலாம், மக்கள் நம்மளை சுத்தி நிறைய விதமாக சொல்லலாம் ஆண்டவரே, நீ பாவம் செஞ்சுட்ட, அப்படி செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவரே. ஆனால் தேவன் இதயத்தை பார்க்கிற தேவன், எங்க நோக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிற தேவன், உடைந்து போன நிலையில இருக்கும் பொழுதுதான் எங்களை தூக்கி விட்டு கட்டி எங்கள் ஆண்டவரை மறுபடியும் உருவாக்குற தேவனாக இருக்கிறாச்சா. கர்த்தர் அதுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவர் இந்த தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடும் ஆண்டவரை, வருகிற நாட்களில் ஆண்டவரை சாட்சிக்குரிய தக்க என் தேவன் என்று தொட்டால் நான் உடைக்கப்பட்டேன், மறுபடியும் ஒரு புதிய ஒரு பாத்திரமாக மாற்றிருக்கிறார் சொல்லி சாட்சிக்குரிய தக்க கிருபை தருவை சொல்லி வைக்கும். தொடும் உங்களோட தொடர்ந்து பேசும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தடவையும் நமக்கு சோதனைகளோ அல்லது எதிர்ப்பாக சூழ்நிலைகள் இருக்கும்போது நாம் உடைக்கப்படும் போது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியல, கர்த்தர் உன்னை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போக போகிறார் என்ற அர்த்தம். நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளில் பார்க்கிறோம். ஒவ்வொரு தடவையும் ஜோசப் இந்த ஆபத்தை எதிர்நோக்கும் போது, கஷ்டத்தை எதிர்நோக்கும் போது கர்த்தர் மேலும் மேலும் நம்மை மேலே கொண்டு போகிறதை கேட்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த போதகர் TMC பூசிங் போதகர் பாஸ்டர் கெல்வினை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இப்போ நீங்கள் உடைந்து போய் நொறுங்கி கொண்டிருப்பீர்களானா, அடுத்த மனுஷன் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார்னு அர்த்தம். பெரிய விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு நேரம், நம்முடைய அனௌன்ஸ்மெண்ட்க்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அனௌன்ஸ்மெண்டை நீங்க நன்கு கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல உங்களுக்கு சரியா விளங்காமல் இருந்துச்சுன்னா, நீங்க பூசிங்ல இருக்கிறவர்கள் TMC பூசிங்ல இருக்கிறவர்கள் பாஸ்டர் கெல்வினுக்கு போன் பண்ணுங்க. TMC ஜலப்பாங் தாசிக்ல இருக்கிறவர்கள் நீங்க பாஸ்டர் பால்மணிக்கு கால் பண்ணலாம், அல்லது பாஸ்டர் சர்வீனுக்கு நீங்க கால் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு மீண்டும் முழு விளக்கங்கள் கொடுக்கப்படும். சரி, நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட், நம்மளுடைய திருச்சபை திருப்பியும் நம்ம ஆராதனைக்கு வரப்போகிறது. திருச்சபை ஆரம்பிக்கிற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய திருச்சபை திறக்கப்படும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய திருச்சபை திறக்கப்படும். அடுத்த வாரத்திலிருந்து சபைக்கு வருகிறவர்கள் நீங்க நாங்க சொல்லுகிற சில கோட்பாடுகளை, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை, நம்மளுடைய SOP-யை நீங்க ஃபாலோ பண்ண மாதிரி என்னுடைய அன்பான வேண்டுகோள். முதலாவது ஃபேஸ் மாஸ்க். நீங்க சபைக்கு வரும்போது நீங்க உங்களுடைய ஃபேஸ் மாஸ்கை முகத்தில் போடுகிற அந்த காரியத்தை நீங்க சபைகளுக்கு வந்ததிலிருந்து சபை முடிந்து போகிற வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக அவைகளை போட்டிருக்கணும். கம்பல்சரியா நீங்க அதை ஃபேஸ் மாஸ்க் இல்லாமல் நீங்கள் சபைக்கு வர முடியாது. நீங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் சபைக்கு வர முடியும். டெம்பரேச்சர் செக் 37.5க்கு மேல இருக்குமானால் நாங்க செக் பண்ணும்போது, நீங்க சபையில நாங்க உங்களுடைய டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது ஒருவேளை 37.5க்கு மேல இருக்குமானால் நாங்க கொஞ்ச நேரம் உங்களை அமர்ந்திருக்க சொல்லுவோம், ஓய்வெடுக்க சொல்லுவோம். உங்களுடைய டெம்பரேச்சர் அரௌண்ட் 36க்கு இப்படி எல்லாம் வருமானால் நீங்க சபைகளுக்கு வரலாம். அப்படி இல்லாம நாங்க ரெண்டாவது செக் பண்ணும்போது 37.5 இருந்துச்சுன்னா நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவோங்க. வெரி சாரி, இதை நம்ம செய்யல, இது நம்ம இந்த SOP-யை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க சபைகளுக்கு வரும்போதே சபையில முன்னுக்கு நம்ம ஒரு கவுண்டர் அங்க வைத்திருப்போம். அந்த கவுண்டர்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களுடைய பேரை எழுதணும், உங்களுடைய போன் நம்பரை எழுதணும். அந்த இடத்துல தான் அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. நாங்க சானிடைசர் இருக்கோம், நீங்க அதை பாய்த்து உங்கள் கரங்களில் போட்டுட்டு நீங்க சபை உள்ளுக்கு வரலாம். நீங்க சபை உள்ளுக்கு வரும்போது சோசியல் டிஸ்டன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ண வேணும்.
1 மீட்டர். அதாவது நம்ம சபை உள்ளுக்கு வந்ததும் பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாரும் உள்ள போக முடியாது. நம்ம அங்க சில லைன் போட்டிருப்பாங்க, அங்க கோடுகள் இருக்கும். அந்த கோடுகள் படி நீங்க ஒரு ஆளாய் சர்ச் உள்ளுக்கு போகும்படி நாம் கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக ஹேண்ட் சானிடைசர் அங்க இருக்கும், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு காரியம், நம்ம யாருக்கும் கை கொடுக்க முடியாது, நம்ம யாருக்கும் செகண்ட் பண்ண முடியாது. அதே போல போதகரும் நம்ம மேல கை வைத்து ஜெபிக்க மாட்டார். சோ போதகர் கை கொடுக்கலன்னு கோச்சிக்க கூடாது. நீங்க போதகர் என் மேல கை வைத்து ஜெபம் பண்ணலன்னு கோச்சிக்க கூடாது. இதெல்லாம் நம்மளுடைய SOP-ல இருக்கிற காரியத்தை நாம் கடைபிடிப்பது, கவர்மெண்ட் நமக்கு சொல்கிற காரியத்தை கேட்பது மிக நல்லதாக இருக்கிறது. மிக முக்கியமாக above 70 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் ஆராதனையில கலந்து கொள்ள முடியாது. அதே போல 12 வயசுக்கு கீழே பட்டவங்க below 12, சரிங்களா, நீங்க இருப்பீர்களானால் 70 வயசுக்கு மேற்பட்டு 12 வயசுக்கு கீழே இருக்கிறவர்கள் நீங்கள் ஆராதனைக்கு வர முடியாது. பிரியமானவர்களே, வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் ஜஸ்ட் 1-2 வீக்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் ஆண்டவர் கொண்டு வருவார். இவ்வளவு நாள் நம்ம இருந்துட்டோம், இன்னும் 2 வாரத்துல மாற்றங்கள் வரும்போது நம்ம எல்லாரும் ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். சபைக்கு வருகிற ஒவ்வொருத்தரும் நீங்க கட்டாயமாக உங்களோட மைக்காட்டை எடுத்துட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்க மைக்காட் இல்லாம நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்க உள்ள விட மாட்டாங்க. அல்லது ஃபாரின் சிட்டிசன் வந்து நீங்க யாரா இருந்தாலும் சர்ச் உள்ளுக்கு நாங்க வர விட மாட்டோம். இங்க மலேசியனா இருப்பீங்கன்னா உங்க இடத்துல மைக்காட்டை நாங்க பார்த்து செக் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக, ஒருவேளை உங்களுக்கு காய்ச்சல் இருக்குமானால், இரும்பல் இருக்குமானால், தொண்டை வலி அல்லது சளி மாதிரியான காரியங்கள் இருக்குமானால் நீங்க, அல்லது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குமானால், மற்ற வியாதிகள், பிரஷர் இந்த மாதிரி இருக்குமானால் நீங்கள் வராமல் இருப்பது நல்லது. ஆனால் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வரலாம். ஆனா மிக முக்கியமாக இந்த காய்ச்சல், இரும்பல், சளிக்காரங்க நீங்க வர முடியாதுங்க. இந்த டயபெட்டிஸ், பிரஷர் இருக்கிறவங்க மேபி நான் வரேன் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரலாம். ஆனாலும் கூட 70 வயசுக்கு மேலேயா இருக்குமானால் நீங்க வர முடியாது. தொடர்ந்து நம்மளுடைய திருச்சபையில ஒரு ஆராதனையில ஒரு 40 பேர், அப்படி இல்லைன்னா 45 பேர் தான் உட்கார முடியும். TMC ஜலப்பாங் சர்ச்சில் 45 பேர் உட்காரலாம். அதே நம்மளுடைய தாசிக் சர்ச்சில் ஏறக்குறைய 25 இல்லாட்டி 30 பேர் தான் உட்கார முடியும். ஆகியால ஒருவேளை ஜலாப்பாங்ல 2 சேவிஸ், தாசிக்ல 2 சேவிஸ் நம்ம வைக்க போறோம். TMC பூசிங்லயும் அதே போலதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை இருக்கும். ஆட்கள் வருகிறதை பார்த்து உங்க போதகர் உங்களுக்கு தொடர்ந்து உங்களை தொடர்பு கொண்டு மற்ற காரியத்தை உங்களோடு கூட அப்டேட் பண்ணுகிறவராக இருக்கிறார். சோ ஜலப்பாங்ல 2 ஆராதனை, தாசிக்ல 2 ஆராதனை, பூசிங்ல 1 ஆராதனை. உங்க போதகர் உங்களுக்கு கால் பண்ணி, அல்லது TMC ஜலப்பாங் தாசிக்ல மிஸ்டர் எக்கலன் உங்களுக்கு கால் பண்ணி இத்தனை மணிக்கு நீங்க உங்ககிட்ட சொல்லுவாரு. அந்த டைம் படி நீங்க வரும்படி கேட்டுக்கொள்கிறீர்கள். பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து ஓகே, நம்ம சபையில நம்ம வந்து அந்த நாற்காலிகள் எல்லாம் போட்டிருக்கிறோம், அந்த கோடு எல்லாம் போட்டிருக்கோம். நீங்க அதுபடி நம்மளுடைய தலைவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி நீங்க நடந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் முதல் வாரம் நமக்கு நற்கருணை இருக்காது. அடுத்த வாரத்துல 2வது வாரத்துல நம்மளுக்கு நற்கருணை இருக்கும். பூசிங்காரங்க, TMC பூசிங்ல இருக்கிறவங்க மேபி 3வது வாரத்துல தான் உங்களுக்கு நற்கருணை இருக்கும். இன்னும் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து காயரும் சிங்கரும், நமக்கு ஒரே ஒரு சிங்கர் தான் இருக்க முடியும், ஒரு காயர் தான் இருக்க முடியும். சோ நீங்க அதை மனதில் கொள்ளும்படி, அது 1 மீட்டர் அளவிலே அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபையிலே பிரியமானவர்களே, ஐக்கியம் வைப்பது நல்லது. நீங்கள் சபைக்கு வருவதற்கு முன்பதாக எல்லாம் வெளியே கூட்டமாய் பேசிக்கிட்டு இருக்கிறதோ, அல்லது சபை முடிந்து வெளியே கூட்டமாய் பேசிக்கிட்டு இருக்கிறதோ, அது முடியாத ஒரு விஷயம். ஆகையால் சபை முடிந்ததும் நீங்கள் உடனடி புறப்பட்டு போகணும். ஏன்னா சபையை அடைச்சிட்டு அடுத்த ஆராதனைக்கு நம்ம 1.5 மணி நேரத்துக்குள்ள அடுத்த ஆராதனைக்கு நம்ம சர்ச்சை ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆகையால் சபைக்கு நீங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க முடியாது, முடிஞ்சு அதிகமாக பேசிக்கொண்டு இருக்க முடியாது. நம்ம சொல்லுகிற எல்லா காரியமும் நம்ம சொந்தமா சொல்லல, நம்மளுடைய SOP-ல இருந்து நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்.
சபைக்கு வரும்போது நீங்கள் சபையில கூடுமானால் இருக்கிற பொருட்களை அவ்வளவாய் தொடாமல் இருப்பது, அதாவது கதவு ஜன்னல்களை தொடாமல் இருப்பது அது நல்லதாக இருக்கும். கதவுகளை நீங்கள் தொடாமல் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, தொடர்ந்து ஆராதனைக்கு பிரியமானவர்களே நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஆராதனைக்கு வரும்போது ஒரு வழியில வருவீங்க, போகும்போது இன்னொரு வழியை நம்ம போக வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அவங்க எப்படி உங்களை கைட் பண்றாங்களோ நீங்க அதே மாதிரி சர்ச்சில் இருக்கிறவர்கள் நீங்க ஈடுபடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சபையில நீங்க எந்த புக்கும் எடுத்து போக முடியாது. சபையில உங்களுக்கு புல்லட்டின் இருக்காது, சபையில வேன் இருக்காது. டிஎம்சி பூசிங் ஜலப்பாங் தாசிக் எல்லாருக்குமே சொல்றோம், சர்ச்சில் முக்கியமாய் வேன் இருக்காது. நீங்க உங்க மனதிலே அதை வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்னு, நம்ம சபையில சாப்பாடு உள்ளுக்கு கொண்டுட்டு வரவும் முடியாது. ஆராதனை முடிந்து நீங்க சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்படியே நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நல்ல ப்ராப்பரா பேக்கெட் பண்ணி கொடுத்து அனுப்பதான் முடியும். அங்க உட்காந்து யாரும் சாப்பிட முடியாது. நம்மளுடைய வாஷ்ரூம், டாய்லெட், வாஷ்ரூம் எல்லாம் பாய்ப்போமானால் சர்ச்சில் நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு தடவும் அங்கே வைத்திருக்கிற பொருளை பாய்த்து அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, சபை தொடர்ந்து சபையில உள்ள சகலத்தையும் நாங்க சொல்லியிருக்கிற இந்த SOP-ல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபை ஆராதனையில முடிந்ததும் நம்ம சபையை அடைத்துட்டு அடுத்த ஆராதனைக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, தொடர்ந்து ஊழியத்தை குறித்ததான நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஹோம் விசிடேஷன், பாஸ்டர் இந்த MOC நம்மளுடைய முடிஞ்சிருச்சு, MCO முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஹோம் விசிடேஷனுக்கு ஏன் வரலன்றது உங்களுக்குள்ளார ஒரு கேள்வியாக இருக்கக்கூடாது. காரணம், படிக்கையில் இருக்கிறவங்க, ரொம்ப வியாதியா இருக்கிறவங்க, அவங்களை மாற்றம்தான் பாஸ்டர் சந்திக்கும்படியாக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நாங்க அந்த மாதிரி வியாதியா இருக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா பாஸ்டருக்கு நீங்க கால் பண்ணுங்க. பாஸ்டர் உங்களை விசிட் பண்ண முடிஞ்சா கட்டாயமாக உங்களை விசிட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, வீட்டுல இருக்கிறவங்க கம்யூனியனை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு நற்கருணை எப்படின்னு கவலைப்படாதீங்க. வீட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு வீட்டுல போதுகர் நற்கருணையை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இது வரைக்கும் நம்மளுடைய செல் குரூப் அல்லது பிரே செல் நம்ம இன்னும் ஆரம்பிக்கல. மேபி வர காலத்துல நம்ம அதை ஆரம்பிப்போம். இது வரைக்கும் இன்னும் ஆரம்பிக்கல. நம்ம தொடர்ந்து LCC உடைய கருத்துல இருக்கு. இவ்வளவு SOP-க்கு மட்டும் நம்ம ஆராதனை ஆரம்பிக்க போகிறோமா இல்லையா என்று. இது வரைக்கும் TMC ஜலப்பாங் தாசிக்ல இருக்கிறவர்கள் ஆராதனையை 2வது வாரத்துல ஆரம்பிக்கலாம் என்று சம்மதித்திருக்கிறார்கள். TMC பூசிங்ல சீக்கிரமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். பாஸ்டர் அவருடைய ஆபீஸ்ல காலையில 9:30 இருந்து 12:30 வரைக்கும் இருப்பாரு. ஆபீஸ் அவரை பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுவார். நீங்க அந்த நேரத்துல எது முக்கியமானது இருந்தால் நீங்க அவருக்கு கால் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, பாஸ்டர் தொடர்ந்து நீங்க சர்ச்சுக்கு வர முடியாதவங்க வருத்தப்படாதீங்க. பாஸ்டர் தொடர்ந்து இப்போ செய்து கொண்டிருக்கிறது போலவே யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் நீங்கள் சர்மனை ஆன்லைன்ல கேட்டுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, அவ்வளவுதான் முக்கியமான அறிவிப்பெல்லாம் சொல்லி இருக்கிறோம். இந்த எல்லா அறிவிப்பும் உங்களுக்கு ஒருவேளை சரியா விளங்கலைன்னா நீங்க போதகர்களுக்கு கால் பண்ணும்போது போதகர்கள் உங்களுக்கு தொடர்ந்து தெரிவிப்பார்கள். பாருங்கள், இந்த வேலையிலும் கூட ஒரு பாடலை பாடி நாம் காணிக்கை எடுக்க போகிறோம். காணிக்கை குறித்ததான ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். வீட்டுல நீங்கள் காணிக்கை சேகரித்து வைத்திருப்பீர்களானால் தயவு செய்து அடுத்த வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது உங்களுடைய காணிக்கை சபைக்கு தசம பாகம் காணிக்கை கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் ஆன்லைன்ல அல்லது உங்க உங்களோட டைப்ஸ் பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணியிருப்பீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இன்னமும் தொடர்ந்து நீங்கள் அனுப்பணும்னு நினைச்சா பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் நீங்க எல்லா தசம பாகத்தையும் காணிக்கையும் சபைக்கு கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்வோம். பாருங்கள், இந்த வேலையிலே ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற நேரம். அது முடிஞ்சதும் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே எடுக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட எடுக்கப்பட்ட தசமபாகம் காணிக்கைக்கு நன்றி செலுத்தி உடைய பிள்ளைகளை நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வர்றதுக்காக நன்றி ஆகிறோம். உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதி. அவங்க சம்பாதிக்கிற சம்பாதத்தை வீண் செலவுகள் வராதபடிக்கு நீர் வேலி அடித்து காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய தீர்மானங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய விருப்பத்தின்படி நீர் ஆசீர்வதிக்கணும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, விசேஷமாக நாங்கள் ஜோசப்பை குறித்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டுகிறேன். ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே, அவருக்கு சோதனைகள், பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டாலும் நீர் ஆண்டவரே அவரை படிப்படியாக உயர்த்தி கொண்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலோ எங்களுடைய திருச்சபையிலோ நாங்கள் அநேக சோதனையான காலங்களை கடந்து வந்திருந்தாலும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபைக்கும் எங்கள் ஜனங்களுக்கும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து உமக்கு பிரியமாய் ஆண்டவரே வாழ நீர் கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட பிரசங்கத்துல நடக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். காணிக்கைக்கு நன்றி செலுத்தி நாங்கள் கேட்ட வார்த்தை உங்களுடைய பாதத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருந்து காத்து நம்மை வழி நடத்த கடவுது. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.